வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் இந்த நெக் டிசைன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பீகாக் மோட்டிஃபும் மேங்கோ மோட்டிஃபும் எடுத்திருக்கேன். பீகாக்கை நெக்கோட சென்டரில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஃப்ளவர் இருக்குது, அதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பீகாக்கோட லெக்கை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். பீகாக்கோட ஹெட்டு ஃபெதர்னு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபெதரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபெதரை சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் உள்ளதை வரைஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பீகாக்கோட ஐஸை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே சின்ன ஃபெதர் மாதிரி வந்திருக்கு, அதை வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பீகாக் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த மேங்கோ டிசைனை நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். அந்த பீகாக்கு பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்லைனை ஒட்டின மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மேங்கோவை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மோட்டிஃபில் உள்ளதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை முடிக்க போகிறேன். அடுத்தது அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேங்கோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், மேலே உள்ள மேங்கோவை. இதை நான் மொபைலில் தான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொபைலில் எப்படி ஸ்க்ரீன் மூவ்மெண்ட் இல்லாமல் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கிறது நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதுபடி தான் இந்த மோட்டிஃபை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லை மோட்டிஃப் ட்ரேஸ் பண்ணதுலேருந்து வீடியோவாக போடணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அடுத்தது அது மாதிரி போடுறேன். இப்போ மேங்கோவை முடிச்சாச்சு. அடுத்தது மேலே அந்த 2 மேங்கோவையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மேங்கோவை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் லேயரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ட்ரேசிங் பேப்பரை அடுத்த சைடு திருப்பிட்டு அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். முன்னாடி வரைஞ்சிருக்கிறது அப்படியே இங்கே தெரியும், அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மேங்கோவை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் உள்ள லைன்ஸை ட்ரேஸ் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த மேங்கோவை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் லைனை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். லீஃப் மாதிரி இருக்குது, அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு நடுவில் உள்ளதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நெட் ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் ஒரு பீகாக் டிசைனை வச்சு நெக்கில் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபெதர் மாதிரி உள்ளதை கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. மேங்கோ டிசைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பீகாக்கை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த சைடு உள்ளது அப்படியே தெரியும், அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஐஸை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நோஸு
அடுத்தது லெக்கை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபெதரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அடுத்தது உள்ளார உள்ள லைனை கொடுத்துக்க வேண்டியதுதான். அந்த சின்ன ஃபெதர் மாதிரி உள்ளதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. சென்டரில் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிஃப் மாதிரி எடுத்திருக்கேன். அதை அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ளவர் மோட்டிஃபை ட்ரேஸ் பண்ணிட்டேன். நம்ம ஓனாக ஒரு நெக் டிசைனை மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.